இன்றைக்கி சரோஜா சமையலில் ஆப்பிள் பழ கேக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். 1½ கரண்டி மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கரண்டியில் ஒரு சின்ன கரண்டியில் பேக்கிங் பவுடர், ஒரு சின்ன ஸ்பூனில் சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கரண்டி சீனியை மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முட்டையை எடுத்து அதில் வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக அடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் ஆப்பிளை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சிறிதளவு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற ஆப்பிள் பழத்தை மிக்சியில் மையாக அரைச்சிடணும். இப்போ ஆப்பிள் பழத்தை நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. 1½ கரண்டி மைதா மாவு, பேக்கிங் பவுடர், சோடா உப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இனிமேல் இதில் அரிப்பில் நல்லா அரித்து எடுத்துடணும். பேக்கிங் சோடா நம்ம அரிக்கி வச்சுருந்தோம்ல மைதா மாவு, அது கூட நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை, அதுக்கப்புறம் வெண்ணெய், வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் சீனி, நம்ம அரைச்சி வச்சுருந்த சீனி, டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு. இனிமேல் நம்ம பாலை ஊற்றி இதை நல்லா அடிக்கணும். இனிமேல் இதில் பாலை ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம பாலை கொஞ்சம் ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றணும். ரொம்ப பால் ஊற்றக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா அடிக்கணும். நல்லா அப்படியே அடிக்கணும். இப்போது நான் இதில் பட்டர் பேப்பரில் நல்லா வெண்ணெயை தடவி, பாத்திரத்துலேயும் நல்லா வெண்ணெயை தடவி, சுற்றிலும் உள்ள பேப்பரில் எல்லாத்துலேயுமே நல்லா வெண்ணெயை தடவி இனிமேல் நம்ம கேக்குக்கு அடித்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் ஊற்றணும். நம்ம இதில் கேக்குக்கு அடித்து வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சாச்சு. குக்கர் பாத்திரத்துக்குள்ளே நம்ம ஒரு தட்டு வைப்போம்ல, அந்த தட்டை வச்சு அதுக்கப்புறம் தான் குக்கர் பாத்திரத்தில் இதை வைக்கணும். நம்ம கேக் பாத்திரத்தை தூக்கி வைக்கணும். வச்சு இனிமேல் நம்ம குக்கர் பாத்திரத்தை மூடிடணும். மூடி மேலே வெயிட் வைக்கக்கூடாது. தீயை சிம்மில் வச்சுருக்கிறேன் நான். இன்னும் ஒரு 30 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்க்கணும். குத்தி பார்க்கும்போது ஒட்டலை அதில். அப்போ வெந்துட்டு இனிமேல் நம்ம இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதை இதில் இப்படி வைக்கணும். அதை இப்படி ஒவ்வொன்றா இதில் வைக்கணும். இல்லை ஆப்பிள் பழ கேக் எப்படிங்கிறத பற்றி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். கேக் நல்ல சாஃப்டாக கேக் இருக்குது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.